மனிதனாகி, தெய்வமாகி உய்ய நல்ல வாய்ப்பு, ஆற்றல் இவை நமக்களித்து இயற்கை நிலவுலகில் மனிதனிடம் அமைந்துள்ளன. உண்மை. நேர்முகமாய் கருமைய தூய்மை உணர்ந்தாற்றி பலனடைய அகத்தவத்தால் பரம் உணர்ந்து அறத்தின் பாதையிலே ஒத்துதவி வாழும் முறை போதும் என்று ஞானக்களஞ்சியம் நூலில் வினைப்பதிவில் தூய்மை என்கிற தலைப்பில் இந்த கவி கொடுத்திருக்காங்க. அதுல சாமி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான பிறவிகளாக நாம் எடுத்து வந்த அந்த அத்துணை பதிவுகளையும் மாற்றி அமைப்பதற்கு இன்னும் நாம் பல்வேறு பிறவிகள், இன்னும் பல பல பிறவிகள் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆக அத்தகைய பாவப்பதிவுகளை ஒரு பிறவி காலத்துள் மாற்றி, இப்பொழுது நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பிறவிலேயே ஒரு பிறவி காலத்துள் மாற்றி நலம் அடைந்து மனிதனாகி தெய்வமாகி உய்ய. அப்ப முதலில் மனிதன் தன்னுடைய பெருமையை உணர வேண்டும். ஆக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அதற்கும் மேலாக தன்னை உணர்ந்து தனக்கு மூலமாகிய அந்த பரத்தை உணரும்போது அந்த தெய்வ நிலைக்கு உயரலாம். மனிதனாகி தெய்வமாகி உய்ய நல்ல வாய்ப்பு, ஆற்றல் இவை அனைத்தும் இயற்கை நமக்கு நிறைவாக அளித்துள்ளது. உண்மை. ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன என்று நாம் சிந்திக்கும்போது, அந்த நேர்முகமாக அந்த கருமைய தூய்மை அதை நாம் உணர்ந்து ஆற்றி அந்த தூய்மையை பெற்று பயன் அடைய வேண்டும். அந்த அகத்தவத்தின் மூலமாக அந்த பரத்தை உணர்ந்து அறத்தின் பாதையில் அறமும் தவமும் இணைந்த அந்த பாதையில் ஒத்துதை வாழும் முறையே போதுமானது மனித குலத்துக்கு என்று இந்த கவியின் வாயிலாக நமக்கு விளக்கியுள்ளார்கள். ஆக நாம் சோர்வடைய வேண்டியதே கிடையாது. நம்மிடம் பதிவுகள் உள்ளன. அதை எவ்வாறு போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அருட்தந்தை அவர்கள் தெளிவாக்கியுள்ளார்கள். அந்த வழியிலேயே நாம் படிப்படியாக அந்த பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். மனவளக்கலையில் நாம் கற்றுக்கொண்டு வரும் பயிற்சிகள் என்று பார்க்கும்போது, அந்த உடலுக்காகிய எளிய முறை உடற்பயிற்சி, மனதுக்காக அந்த எளிய முறை குண்டலினி யோகம் என்ற அகத்தவம், அதற்கப்புறம் அகத்தாய்வு பயிற்சிகள், அதற்கு அடுத்ததாக அந்த காயகல்பம் என்ற 4 பயிற்சிகளை நாம் அன்றாடம் செய்து வருகின்றோம். எளிய முறை உடற்பயிற்சியின் மூலமாக நாம் உடல் நலம் பெற முடிகிறது. எளிய முறை குண்டலினி யோகம் என்ற அகத்தவத்தின் மூலமாக நாம் வினைகளை தூய்மை செய்து கொண்டே வருகின்றோம். அதற்கு மேலாக அந்த அகத்தாய்வு என்ற பயிற்சியின் மூலமாக நாம் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு குணநலப்பேறு அடைகின்றோம். காயகல்ப பயிற்சியின் மூலமாக நாம் உயிரை வளமாக வைத்துக் கொள்கிறோம். இத்தகைய அற்புதமான பயிற்சிகளை உள்ளடக்கியதான் நமது மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்தும். அவற்றில் இன்று நாம் மன தூய்மை என்பது பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மற்ற ஒரு அமைப்புகளில் நாம் இந்த யோக முறைகளை சொல்லிக் கொடுக்கும்போது, இந்த தியானம், தவம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பற்றி பல்வேறு அமைப்புகள் கற்றுக் கொடுக்கின்றன. உண்மைதான். ஆனால் இந்த அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முறையை வடிவமைத்து, நாம் வினைகளையும் தூய்மை செய்து கொள்ள வேண்டும், மனதையும் நாம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முறையை அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், தமிழில் நிறைய நீதி நூல்கள் உள்ளன. நமக்கெல்லாம் தெரியும். அப்ப திருக்குறள் இருக்கு, நாலடியார் இருக்கு. இது போன்ற இன்னும் எண்ணிறந்த நூல்கள் தமிழில் உள்ளன. அவை அனைத்தும் நாம் நிறைய படித்திருக்கின்றோம். இருந்தபோதும் அதை நாம் வாழ்வில் கடைப்பிடிக்கிறோமா என்று சொன்னால் அது இல்லை. இப்ப உதாரணமாக, "இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று" என்று வள்ளுவர் கூறுகின்றார். ஆக நல்ல சுவையுள்ள ஒரு இனிப்பான பழம் இருக்கும்போது, புளிப்பை தரக்கூடிய அந்த காயை நாம் விரும்பி சாப்பிடுவதில்லை. அப்படி இருக்கும்போது, நல்ல இனிமையான சொற்கள் இருக்க, நாம் ஏன் தேவையில்லாத சொற்களை, பயனற்ற சொற்களை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு வினா எழுப்புகின்றார் வள்ளுவர். இது போல நிறைய விஷயங்கள் நாம் ஏற்கனவே படித்ததுதான். இருந்தபோதும் அவற்றை நாம் வாழ்வில் பின்பற்ற முடியவில்லை, கடைப்பிடிக்க முடியவில்லை. ஆதலால் அருட்தந்தை அவர்கள் நமக்கு அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி முறையை கொடுத்து, அதன் வாயிலாக சில பயிற்சிகளை நாம் அன்றாடம் செய்து வருவதன் மூலமாக மனதை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், நாம் அன்றாடம் தவம் செய்கின்றோம். காலை, மாலை 2 வேளைகளிலும் நாம் தவம் செய்கின்றோம். அதன் பிறகு நாம் தற்சோதனை செய்து நம்முடைய குணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் அடிக்கடி சினம் பயப்படுகின்றோம், அல்லது வெறுப்புணர்ச்சி, இன்னும் பயம், பொறாமை, இப்படி தேவையற்ற ஒரு உணர்வு நிலைகள், உணர்ச்சி நிலைகளுக்கு மனம் செல்கிறது என்று சொன்னால், அந்த தவத்தினால் நாம் பெறக்கூடிய அந்த பயனை முழுமையாக நம்மால் அடைய முடியாது. அதை மகரிஷி சொல்லும்போது,
பொத்தலுள்ள பாத்திரத்தில் நீர் சேமிப்பது போன்று. ஒரு பாத்திரத்தில வந்து ஒரு ஓட்டை இருக்குன்னா, அங்க வந்து நம்ம தண்ணீரை எவ்வளவுதான் ஊற்றினாலும் அது வெளியேறி சென்றுவிடும். அதேபோன்று நாம் அகத்தவம் செய்கின்றோம். அகத்தாய்வு செய்து நமது மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், அகத்தவத்தின் பயனை நாம் முழுமையாக பெற முடியாது என்கின்ற காரணத்தினால், அருட்தந்தை அவர்கள் நமக்கு இந்த அகத்தாய்வு பயிற்சியும் இணைத்தே கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ எதற்காக நாம் அகத்தாய்வு செய்கின்றோம்? மனிதன் தன்னுடைய உண்மையான நிலையை, பெருமையை அந்த உளப்பயிற்சி, உடற்பயிற்சி ஆகியவற்றால் அறிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு நாம் அந்த ஒரு தெளிவு பெறாத முன்னம் நாம் வாழ்க்கையில் செய்த செயல்களால் விளைந்த அந்த அனுபவங்கள் அத்துணையும் நமது கருமையத்தில் பதிவுகளாக உள்ளன. அவை என்ன செய்கின்றன என்று பார்க்கும்போது, நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு அந்த செயல்கள் வந்து மாற்றி அமைக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதாவது கருமைய தூய்மை என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆக இதற்காக தன்னையே உள்நோக்கக்கூடிய ஒரு அறிவால் ஆராய்ந்து, நம்மிடம் அமைந்துள்ள அந்த உணர்ச்சிவயப்பட்ட குணங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு, அவற்றையெல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்ளத்தக்க ஒரு போதனை, சாதனை முறை என்னவென்று சொன்னால், அதைத்தான் அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய இன்ட்ராஸ்பெக்ஷன் பயிற்சி என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள். ஆக அகத்தாய்வு என்று சொல்லும்போது, அகம் கூட்டல் ஆய்வு, அகத்தாய்வு என்று ஆகிறது. அகம் என்பது நமது அனைத்து எண்ணங்களையும் பதிவு செய்து இருப்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த கருமையத்தை அது குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் தான் அகம் என்பது. ஆய்வு என்பது அந்த ஒரு பயிற்சியின் மூலமாக என்னிடம் என்ன நல்ல குணங்கள் இருக்கிறது, என்னிடம் என்ன தேவையில்லாத குணங்கள் இருக்கிறது என்று சிந்தித்து, அந்த தேவையற்ற குணங்களை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி எது என்று சொன்னால், அதுதான் அந்த அகத்தாய் பயிற்சி. இப்போ அதன் மூலமாக நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய நிறை, குறை உணர்கிறோம். என்னிடம் என்ன நிறை இருக்கிறது? என்னிடம் என்ன குறை இருக்கிறது என்று சிந்திக்கிறோம். ஆக அந்த குறைகளை களைவதற்கு நாம் ஒரு வழி வகுக்கின்றோம். அந்த வகுத்த வழியை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதைதான் அருட்தந்தை அவர்கள் அகத்தாய் பயிற்சி என்று சொல்வாங்க. அப்படியாக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த என்னென்ன தேவையில்லாத குணங்கள் இருக்கிறதோ, அதை அனைத்தும் நம்முடைய அகத்தை இன்னொருவர் வந்து ஆராய்ச்சி பண்ண முடியுமா என்றால், அது நிச்சயம் முடியாது என்று தான் சொல்லலாம். ஆக நம்முடைய அகத்தை நாமே ஆய்வு செய்து, அங்கு இருக்கக்கூடிய குறைகளை கண்டு, அந்த களங்கங்களை கண்டறிந்து, அதை போக்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சி, இதைத்தான் அகத்தாய்வு என்று சொல்கின்றோம், அல்லது தற்சோதனை என்று சொல்கின்றோம். இப்ப சாமிஜி சொல்றாங்க, தற்சோதனையில வந்து தானே குற்றவாளி, தானே நீதிபதி. ஒருவர் குற்றத்தை வந்து பிறர் சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் தயங்கும். ஆனால் நம்மிடமுள்ள குற்றத்தை நாமே கண்டுபிடித்து போக்கிக் கொள்ள வேண்டுமா வேண்டும் என்று சொன்னால் அது மிகவும் எளிதானது. அப்ப அந்த வகையில் நாம் பார்க்கும்போது, இந்த அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியானது, இந்த மனித இனத்துக்கு, மனித குலத்துக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவார்கள். அப்ப இதுவரைக்கும் நம்ம அந்த பழக்கத்தின் வழியே வாழ்ந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். அவ்வாறு அந்த பழக்கத்தின் வழியே நாம் வாழும்போது அது தேவை, பழக்கம் மற்றும் சூழ்நிலை, அதாவது நிர்பந்தம் காரணமாக நாம் என்ன செய்றோம்? இதுவரைக்கும் எதை நாம் செய்தோமோ, தொடர்ந்து அதே பழக்கங்களில் ஈடுபட்டு வருகின்றோம். அதிலிருந்து ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால், அப்போ நிறைய கேள்விகளை நமக்குள்ளாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம எதற்காக வாழ்ந்து வருகின்றோம்? எங்கிருந்து வந்திருக்கிறோம்? எங்கு போக வேண்டும்? நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? என்று சொல்லக்கூடிய அந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டு நாம் சிந்திக்கும்போது, அந்த இறைநிலையிலிருந்து தான் நாம் வந்து நமது பயணமானது, இந்த வாழ்க்கை என்ற பயணம் தொடங்கி இருக்கின்றது. அந்த இறைநிலை தான் மனிதனாக வந்திருக்கிறது. இருந்தபோதும் அந்த 5 விலங்குகள் வரைக்கும் வந்த அந்த உயிரினங்களில் பெற்ற அனைத்து பண்புகளோடு சேர்ந்து வந்திருக்கோம். இதெல்லாம் நமக்கு இந்த தவத்தின் மூலமாக சிறிது சிறிதாக அந்த இயற்கை ரகசியங்கள் நமக்குள்ளாக தெளிவாக தெரிய வரும். ஆக நமக்கு என்ன இப்பொழுது ஒரு விளக்கம் கிடைக்கும் என்று சொன்னால், நம்மிடம் உள்ள அந்த விலங்கின பண்புகளை, பதிவுகளை மாற்றி அமைத்துக் கொண்டு மனிதன் மனிதனாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். அததான் வந்து நம்ம அகத்தாய்வு பயிற்சி என்று சொல்லுவோம். சாமி செல்லும்போது, நாம் அன்றாடம் வந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் குடும்பத்தில நிறைய பொருட்களை கையாள்கின்றோம். அத சமையல்லாம் செய்றோம். அந்த சமையல் செய்து முடித்த பின்னால், அதை வந்து அந்த பாத்திரங்களை நாம் இரவில் சுத்தமாக அதை துலக்கி வைத்தால் தான் மீண்டும் அது மறுநாளைக்கு நமக்கு உதவும். அதேபோன்று நமது மனதையும், உடலையும் நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்றோம். அப்போ இந்த உடலிலும் சரி, மனதிலும் சரி, அன்றாடம் சேரக்கூடிய அந்த களங்கங்களை போக்கி, அடுத்த நாள் நம்முடைய கடமைகளை செய்வதற்கு அதை நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அந்த அகத்தாய் பயிற்சி என்பது மிக மிக அவசியமான ஒன்று.
அப்போ அதன் மூலமாக நம்ம என்ன பண்றோம்? அந்த நல்ல செயல்களும் உண்டு, தேவையில்லாத செயல்களும் உண்டு. அப்போ அந்த தேவையில்லாத செயல்களை மட்டும் தான் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல செயல்களை நம்முடனே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும். இப்போ பொதுவாக நம்ம சொல்லும்போது சுவாமி என்ன சொல்லுவாங்கனாக்க, மனிதனிடம் 3 களங்கங்கள் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒன்று தான். அது வந்து அந்த தன்முனைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஈகோ, இன்னும் அந்த பாவப்பதிவுகள், மயக்கம் என்று சொல்லக்கூடிய மாயை. இந்த 3 களங்கங்களை ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 களங்கங்களை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப தன்முனைப்பு என்பது என்ன என்று பார்க்கும்போது, அந்த இறைநிலை தான் அந்த மனிதனாக வந்திருக்கிறது என்று இருந்தபோதும், மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இறைநிலையே தானாக வந்திருக்கிறான் என்ற அந்த உண்மையை மறந்து போயி, அப்போ தான் தான் எல்லா செயல்களையும் செய்வதாக அவனுக்குள் வரக்கூடிய ஒரு எண்ணப்பதிவு. அப்போ அத வந்து மகரிஷி என்ன சொல்றாங்க, ஒண்ணு வந்து ஸ்வர்க்கம், நரகம் என்று சொல்லும்போது, சுவர் அகம் என்றால், அங்கு எது இறைநிலையாக இருக்கிறதோ, அதுவே தான் நானாக இருக்கிறேன் என்று எண்ணும்போது, அதை தான் நம்ம வந்து ஸ்வர்க்கம் என்று சொல்றோம். நர அகம் என்று சொல்லும்போது, நரம் என்பது இந்த மனித தத்துவம். அப்போ அந்த அ உடல் வரைக்கும் எல்லை கட்டிக்கொண்டு, இந்த உடல் தான் நான் என்ற நிலையில் மனிதன் வாழும்போது, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், அது நர அகம் என்று சொல்றோம். ஸோ அப்போ வந்து அந்த ஈகோ என்று சொல்லும்போது, அதை நாம் தன்முனைப்பு என்று சொல்கின்றோம். அதன் மூலமாக நாம் அது இறைநிலையை உணர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு செயல் எதுவென்று சொன்னால், அதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய ஈகோ. அதான் முதலாவது ஒரு களங்கம். அடுத்ததாக என்ன என்று நம்ம பார்க்கும்போது, அதான் நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகள். அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சஞ்சீதம், அ பிராரப்தம், ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய அந்த 3ம் சேர்ந்து நம்ம பாவப்பதிவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அடுத்த களங்கள் பாவப்பதிவு. 3வதாக ஒரு மயக்கம். அப்ப மகரிஷி என்ன சொன்னாங்க, அறிவு நிலையை மறந்து அந்த புலன்களின் உணர்ச்சி நிலைகளில் ஒரு மயக்கம் ஏற்பட்டு, அந்த அறிவின் மயக்க நிலையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் மனித வாழ்வுக்கு நன்மை அளிக்காது. அதைதான் இல்லூஷன் அல்லது மாயை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த 3ம் சேர்ந்து தான் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள். அப்போ மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது கடவுள் பிளஸ் களங்கங்கள் இஸ் ஈக்குவல் டூ மனிதன். மனிதன் மைனஸ் களங்கங்கள் இஸ் ஈக்குவல் டூ கடவுள் அல்லது தெய்வம். அப்போ மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த 3 களங்கங்களையும் போக்கிக் கொள்வானேயானால், அவன் அந்த தெய்வ நிலைக்கு உயர முடியும் என்று மகரிஷி சொல்லுவாங்க. அத வந்து ஒரு கவியில வந்து அழகா சொல்லுவாங்க. தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம் 3ம் தழைப்பதுதான் மனிதரிட வாழ்வியல்பு. தன்முனைப்பை விழிப்பு நிலை, மெய்விளக்கம், தவ வாழ்வு இவற்றாலே கரைக்க வேண்டும். தன்முனைப்பு கரைந்தறிவு முழுமை எய்த தக்க ஒரு தவ ஆசான் தொடர்பு வேண்டும். தன்முனைப்பு முதல் 3 தளைகள் நீங்க தான் பரமாம் பிறப்பு இறப்பு தாண்டும் ஆன்மா அப்படின்ட்டு மகரிஷி ஒரு கவியில குடுத்திருக்காங்க. ஸோ, அப்போ இந்த தன்முனைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஈகோ, பாவப்பதிகள், அந்த மயக்கம், இந்த 3ம் தளைப்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இயல்பாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்போ அந்த தன்முனைப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒரு அயராத விழிப்பு நிலை, அந்த மெய் விளக்கத்தை பெற்று மற்றும் தவ வாழ்வு என்ற இவற்றினாலே நாம் அந்த தன்முனைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு களங்கத்தை நாம் கரைக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த தன்முனைப்பு கரைந்து அறிவு முழுமை எய்த என்ன வேண்டும் என்று சொன்னால், தக்க ஒரு தவ ஆசான் தொடர்பு வேண்டும். அந்த தொடர்பு நமக்கெல்லாம் கிடைச்சாச்சு. நம்மளுக்கு வந்து இறைநிலையை உணர்ந்த ஒரு மகானை நாம் குருவாக பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த தக்க ஒரு தவ ஆசான் தொடர்பு வேண்டும். அப்ப அந்த தன்முனைப்பு முதலாக இருக்கக்கூடிய அந்த 3 தலைகள், 3 களங்கங்கள் நீங்க தான் பரமாம். நாமே இறைவனாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த பிறப்பு, இறப்பு தாண்டும் ஆன்மா. இந்த ஆன்மாவானது பிறப்பு, இறப்பு இவற்றை கடந்து மீண்டும் ஒரு பிறவாத ஒரு நிலைக்கு இந்த ஆன்மா செல்லும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக உள்ளது. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது, இந்த அகத்தாய்வு பயிற்சியின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த களங்கங்களை போக்கிக் கொண்டு, எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கோமோ, அந்த பிறவியை நாம் பிறவி பயனை நாம் அடைவதற்கு மிக மிக அவசியமானது இந்த அகத்தாய்வு பயிற்சிகள். அப்போ அந்த தன்முனைப்புனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாவப்பதிவுகள், அதுக்கப்புறம் அந்த மயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. ஸோ அந்த தன்முனைப்பு காரணமாக நமக்கு தெரியும். ஒரு
வேண்டாத 6 தீய குணங்கள் நமக்கு வந்துரும். அப்ப தன்முனைப்பு இருந்தால் தான் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரப்பற்றும், தனது என்று சொல்லக்கூடிய பொருள் பற்றும் இயல்பாக மனிதனிடம் அமைந்துவிடும். அப்படி அந்த தான் என்ற அதிகாரப்பற்றும், தனது என்ற பொருள் பற்றும் சேர்ந்து விடும்போது, அங்கு தலைப்பதுதான் 6 தீய குணங்கள். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த 6 தீய குணங்கள் தோன்றிவிடும். அத மகரிஷி வந்து ஒரு அருமையான கவியில குடுத்திருப்பாங்க. "தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம். தேவை முடிந்திடத் தடையால் சினமாகும். தேவை பொருள் தனக்கெனக் காக்க கடும்பற்றாகும். தேவையாம் பருவத்து ஆண் பெண் நட்பே மோகமாம். தேவைக்கு சூழ்நிலை கருத்து மதிப்பே மதம். தேவையால் எழும் சினம் இருப்பில் வைத்தால் வஞ்சம். தேவையால் அருகுணம் தோன்றிடும் மிகுந்திடும். தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம்" என்று ஞானக்களஞ்சியம் நூலில் ஒரு அருகுணம் என்ற தலைப்பில் மகரிஷி ஒரு கவியில குடுத்திருக்காங்க. அப்போ இங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? முதல்ல நமக்கு தேவை, தேவை ஒட்டி நமக்கு உணர்ச்சியை ஒட்டி தேவை எழுகிறது. தேவையை ஒட்டி நமக்கு பொருட்கள், மற்ற தொடர்பு தேவையாக இருக்கிறது. ஆனால் அதுவே ஆசையாகி, அது விரிவடைந்து, அது பேராசையாக மாறிவிடும். அப்போ அதை முடிப்பதற்கு ஒரு தடை ஏற்படும் என்று சொன்னால், தேவை முடிந்திட தடையானால் அது சினமாக மாறிவிடுகிறது. அந்த தேவை பொருள் தனக்கென காக்க கடும் பற்று. எனக்கு தான் வச்சுப்பேன் எல்லாம். எனக்கு தகுதிக்கு மேல எனக்கு மேல் அதிகமாக இருந்தாலும், நான் யாருக்கும் அதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு மனநிலை, அது கடும் பற்று. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பருவ வயதில் ஆண், பெண் இடையே ஏற்படக்கூடிய ஒரு நட்பு அது மோகம். ஆனால் அது முறையற்ற பால் கவர்ச்சியாக மாறிவிடக் கூடாது. அப்போ அந்த தேவைக்கு, சூழ்நிலைக்கு கருத்து மதிப்பே மதம். மதம் என்றால் அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அது எல்லோரும் சமம் தான் என்ற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். அப்ப அந்த இருப்பு கட்டிய ஒரு சினம், தேவையால் எழும் சினம் இருப்பில் வைத்தால் வஞ்சம். ஆக அந்த தேவையால் அருகுணம் தோன்றிடும், மிகுந்திடும், தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம் என்று அருட்தந்தை அவர்கள் இந்த கவியில குடுத்திருக்காங்க. அப்படி நம்ம அந்த தவம் செய்து அந்த 6 தீய குணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவற்றை நல்ல குணங்களாக நம்ம மாற்றிக் கொள்ள வேண்டும். அது நமக்கு தெரியும். பேராசை நிறைமனமாக, சினத்தை பொறுமையாக, கடும்பற்றை ஈகையாக, முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாக, உயர்தாழ் மனப்பான்மையை நாம் சமநோக்கு பார்வை, நேர்நிறை உணர்வு, மஞ்சம் என்பதை வஞ்சம் என்பதை மன்னிப்பாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி இந்த 6 தீய குணங்களை நாம் நல்ல குணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் ஒரு பஞ்சமகா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய 5 பழிச்செயல்கள் மனித குலத்தில் காணப்படுகிறது என்று சொன்னால், அதற்கு இந்த 6 குணங்கள் தான் காரணமாக இருக்கிறது. அந்த 5 பழிச்செயல்கள், ஒன்று பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த 5 பழிச்செயல்கள் இன்றைக்கு மனித குலத்தில் இருக்கிறது, காணப்படுகிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் இந்த 6 தீய குணங்கள். ஸோ இவற்றை நாம் நல்ல குணங்களாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியது மிக, மிக ஒரு அவசியமான ஒன்று. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரியும். அறத்தினால் நாம் உயர முடியும். ஆனால் அறம் பிறழ்ந்தால் அதனால் என்ன ஆகும் என்பதுதான் அந்த இதிகாசங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அப்போ நம்ம ராமகாவியத்துல என்ன பார்க்கிறோம்? ராவணன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவசாலி. அந்த கோள்கள் கூட அவனுடைய தவத்தின் வலிமையால் அவனுடைய காலடியில் வந்து கிடக்கும். அத்தகைய ஒரு தவ ஆற்றல் பெற்றவன் அந்த ராவணன். இருந்தபோதும் அவன் எதனால் வீழ்ந்தான் என்றால், அவன் மரத்தினால் வீழ்ந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அறவழி வாழ்க்கை தவம் செய்தபோதும் அந்த அறத்தில் இருந்து பிறழ்ந்த காரணத்தினால் அந்த அந்த நிலையை அவன் அடைய வேண்டியதாகிவிட்டது என்பதை நாம் இதிகாசத்தின் மூலமாக நாம் உணர்கிறோம். அதான் மாரி சொல்லாங்க. தவம் செய்தால் மட்டும் போதாது. தவம் செய்த பின்னால் தற்சோதனை செய்து அன்றாடம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த பழிச்செயல்களை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்து வந்தால் மட்டும் தான் நாம் மன தூய்மை பெற முடியும். ஆக அந்த வினை தூய்மை, மன தூய்மை 2ம் நமக்கு நம்மிடம் இணைந்தே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு உதவுவதுதான் அந்த அகத்தவம் மற்றும் அந்த அகத்தாய்வு என்ற அந்த 2 பயிற்சிகள். ஸோ அதுல வந்து மகரிஷி இந்த தற்சோதனை பற்றி ஒரு அருமையான கவி ஒன்று கொடுத்திருக்காங்க ஞானக்களஞ்சியம் நூலில். அதாவது தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும். மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும். மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது, நான் எனும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்க
உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க என்று அந்த தற்சோதனை என்ற ஒரு தலைப்பில் அற்புதமான ஒரு கவியை மகரிஷி கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க என்ன சொல்லாங்க? தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால், நம்முடைய குறைகளை நன்கு நம்ம ஆழ்ந்து உணர வேண்டும். உணர்ந்து அதிலிருந்து நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும். திருத்தம் பெற்றால், முதல்ல நமக்கு என்ன ஒரு விளைவு நடக்கும் என்றால், தருக்கொழியும். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் என்ற ஈகோ, அது நம்மிடமிருந்து விலகிவிடும், மறைந்துவிடும். தருக்கொழியும். பிறரிடம் நட்பு ஓங்கும். எல்லாரும் அந்த மனித சமுதாயம் எல்லாரோடையும் இனிமையான நட்பு நம்மால் பெற முடியும். எல்லோருடைய நட்பையும் நாம் பெற முடியும். இந்த மனமானது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும். மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும். மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். அப்போ நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்லாது, இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவரும் இதன் காரணமாக நலம் பெறுவார்கள். அதற்கும் மேலாக அந்த எனது, நான் என்று சொல்லக்கூடிய அந்த 2 சொற்களுக்கு நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். எனது என்றால் என்ன? நான் என்றால் என்ன? என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விளக்கம், அற்புதமான விளக்கம் நமக்கு கிடைக்கும். அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒன்று அதிகாரப்பற்று, மற்றது பொருள் பற்று. நான் என்பது அதிகாரப்பற்று, என்னுடையது என்பது பொருள் பற்று என்ற அந்த கருத்தை உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலைமை கிட்டும். அப்போ நிறைவாக மகரிஷி என்ன சொல்றாங்க? உனது சொல், செயல் என்ன குறைகள் போக்க. நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சொல்லாகட்டும், செயலாகட்டும், எண்ணமாகட்டும், அவற்றில் உள்ள குறைகளை நாம் போக்கிக் கொள்வதற்கு உயர்ந்த தற்சோதனையை நாம் பழகிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு மகரிஷி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? வாட்ச் யுவர் தாட்ஸ், தே பிகம் வேர்ட்ஸ். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், தே பிகம் யுவர் டீட்ஸ். வாட்ச் யுவர் டீட்ஸ், தே பிகம் யுவர் ஹேபிட்ஸ். வாட்ச் யுவர் ஹேபிட்ஸ், தட்ஸ் யுவர் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எண்ணம் தான் சொல்லாகுது, சொல் தான் செயலாகுது, செயல் தான் பழக்கமாகுது, பழக்கம் தான் ஒரு மனிதனுடைய தன்மை, கேரக்டராக மாறி விடுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய தன்மை, கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொன்னா, அங்க எங்க நம்ம சரி பண்ணணும்னு சொன்னா, எண்ணத்தை சரி பண்ணிடணும். அப்ப எண்ணம் சரியாக இருந்தால், ஆட்டோமேட்டிக்கா சொல் சரியாகிவிடும், செயல் சரியாகிவிடும், பழக்கங்கள் சரியாகிவிடும், அவனுடைய தன்மையே மாறிவிடும். ஸோ அதான் மாரி சொல்லியிருக்காங்க. உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க என்று சொல்லும்போது, அந்த அகத்தாய் பயிற்சியில நம்ம என்ன செய்றோம் அப்படின்னாக்கா, அந்த எண்ணம் ஆராய்தல், இன்னும் ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பயிற்சி முறைகளை நாம் அன்றாடம் செய்து வரும்போது, நிச்சயமாக நம்முடைய மனதை நாம் தூய்மையாக வைத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி, நிறைவாக இந்த தற்சோதனை என்று சொல்லக்கூடிய அகத்தாய்வு நாம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதில நமக்கு ஒரு தெளிவு வரணும். இப்போ நிறைய அன்பர்களுக்கு ஒரு எண்ணம் என்ன என்று பார்க்கும்போது, ஏதோ மன்றங்கள்ல, அறக்கட்டளைகளில், தவ மையங்களில் அகத்தாய்வு பயிற்சி நடத்துறாங்க. நாம் அங்கு சென்று கலந்து கொள்கின்றோம். அகத்தாய்வு பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் அதை பற்றி பெரும்பாலானோர் மறந்து போயிறாங்க. ஆனா அது அப்படி அல்ல. மாரி சொல்லுவாங்க. நாம் அன்றாடம் காலை முதல் இரவு நாம் படுக்கைக்கு உறங்கச் செல்வது வரைக்கும் என்னென்ன செயல்கள் செய்தோம் என்பதை உறக்கம் கொள்வதற்கு முன்னால் ஓரிரு நிமிடங்கள் செலவழித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கும்போது, நம்முடைய எண்ணம், சொல், செயலால் நாம் யாருக்கும் ஒரு மன வருத்தத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாம் நிறைவாக உறக்கத்திற்கு செல்லலாம். அப்படி அல்லாது, ஒரு உணர்ச்சியப்பட்ட நிலையில் எண்ணத்தாலோ, சொல்லாலோ, செயலாலோ பிறருக்கு உடலளவில், மனதளவில் துன்பம் கொடுத்திருந்தால், உணர்ச்சியப்பட்ட நிலையில் நான் இந்த செயலை செய்து, அவர்களுக்கு அந்த துன்பத்தை நான் கொடுத்து விட்டேன். இனி நான் விழிப்புடன் இருந்து இத்தகைய செயலை செய்யாது இருப்பேன். என்று ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சங்கல்பம் மேற்கொண்டு நாம் உறங்கச் செல்ல வேண்டும். அப்படி நாம் அன்றாடம் செய்து பழகும்போது, அந்த எண்ணமே நமக்கு ஒரு காவலனாக இருந்து, ஒரு பாதுகாப்பாக இருந்து, மீண்டும் நாம் அந்த செயலை செய்யாது இருக்க நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி, அகத்தவம் என்பதும், அகத்தாய்வு என்பதும் மிக மிக அவசியம். அகத்தவத்தின் மூலமாக நாம் அந்த வினைகளை தூய்மை செய்து கொள்ள முடியும். அகத்தாய்வு பயிற்சியின் மூலமாக நாம் மனதை தூய்மை செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி, இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய நமது யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயில் நிர்வாக அறங்காவலர் உள்ளிட்ட அனைத்து அறங்காவலர்களுக்கும், மற்றும் இதுகாரும் இந்த சிந்தனையை செய்மடுத்த சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும், வணக்கத்தையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறை செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க